மாமாவை கூட்டின்னு வந்து வெண்ணிலா வந்து வெளியே அனுப்புகிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. கூடவே வந்து பசுபதியும் ராகினியும் வந்து வெண்ணிலாவுக்கும் வெண்ணிலாவோட மாமாவுக்கும் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த சொத்து வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி விஜய் வந்து உனக்கு கிடைப்பாரு, அதனால் வந்து நீங்கள் இங்கேருந்து போகாதீங்க, எப்படியாவது விஜய் மேலே கேஸ் கொடுங்க, விஜய் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அப்புறமா வெண்ணிலாவும் விஜய் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க, நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்தினா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுறாங்க. அதன்படி வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து என்னை ஏமாற்றிட்டாரு, என்னை நம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவர் மேலே கேஸும் போட்டுறாங்க. இதனால் விஜய் என்ன பண்ணு திறமை தவிக்கிறாரு. இந்த சூழ்நிலை எல்லாருமே விஜய் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே விஜய் கிட்ட வந்து பேட்டி காட்டுறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க, ஒரு பொண்ணை கிளம்ப வச்சு காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது பாவம் இல்லையா, இது இல்லாமல் இன்னொரு பொண்ணை வேறு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கேவலமாக அவரை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்ட விஜய் வந்து வெண்ணிலா இப்படி நடந்துக்கிறாளே, இவ்வளோ கேவலமானவளா வெண்ணிலா, இவ்வளோ போய் நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், இவளுக்காக நான் என்னமோ செய்யணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவங்க தாத்தா பாட்டி 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து நம்ம விஜய்க்கு ஆறுதலாக இருக்காங்க. விஜய் கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, நான் விஜய்க்கு ஆறுதலாக இருப்பேன், விஜய் தான் என் புருஷன், தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க அம்மா காவேரி வந்து மேலே செம்ம டென்ஷனாக இருக்காங்க. காவேரி வந்து விஜய் பார்க்க நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஆனால் காவேரி நான் விஜய் பார்க்க போய் தான் தீருவேன், அவர் ஏன் புருஷன், நான் அவர் அப்படிலாம் நான் விட முடியாது, அவர் மேலே வந்து படியை துடைக்க வேண்டியது என்னோட கடமை, நான் அவர் கூட இந்த நேரத்தில் நின்னே ஆகணும்னு சொல்லிட்டு விடாப்படியாக காவேரி போகிறாங்க. இதை பார்த்துட்டு யாருமே தடுக்க முடியாமல் நிற்கிறாங்க. பசுபதி வந்து காவேரியை பார்த்து வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆகிறது உண்மைதான், எப்படியாவது வந்து வெண்ணிலா வச்சு வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கு வந்து மேரேஜ் பண்ணி வைப்பேன், நீ வந்து இதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நம்மளாம் பில்டப் பண்ணுறாரு. அதுக்கு காவேரி வந்து அவருக்கு நல்லா அடி கொடுத்து அனுப்புகிறாங்க. சரியான பதிலடி கொடுக்குறாங்க. விஜய் வந்து என்கிட்ட யாராலையும் பிரிக்க முடியாது, விஜய் ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வெண்ணிலாவும் வந்து நம்ம காவேரி வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ வந்து வெண்ணிலாவுக்கும் நல்லா பதிலடி கொடுத்து தான் அனுப்புகிறாங்க நம்ம காவேரி. இந்த மாதிரி உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஆனால் என் புருஷனை வந்து கேட்டிங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வெளியில் செம்ம டென்ஷனாக இருக்காங்க, நான் விடவே மாட்டேன், எப்படியாவது வந்து விஜய் அடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் ரொம்ப சோகமாக இருக்கார். அதை பார்த்தா காவேரி வந்து விஜய் தனியாக கூப்பிட்டுன்னு போகிறாங்க. அங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க 2 பேருமே. அப்போ வந்து விஜய் கிட்ட நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் காவேரி அப்படின்னோடனே அவரோட கையை வந்து தன்னோட வயிற்றில் வைக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சி அடைகிறார். நீ என்ன சொல்கிற காவேரி அப்படின்றார். ஆமாங்க, உங்கள் வாரிசு என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுங்க, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னோடனே ஒன்றுமே புரியல விஜய்க்கு. அப்படியே ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாரு. காவேரி அப்படின்னு இப்போ நீங்கள் ரொம்ப மனவேதனை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இந்த விஷயம் வந்து உங்களுக்கு மருந்தாக இருக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்கு தாங்க இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, ஏன் காவேரி இவ்வளோ நாளாக என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, என்னால் சொல்லவே முடியல, எனக்கு தெரியும் காவேரி நீ கர்ப்பமாக இருக்கிறது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் காவேரி, நான் ஒரு வாட்டி யோசித்தேன் நீ கர்ப்பமாக இருப்பியோன்னு, அப்புறம் உன் அக்கா தான் கர்ப்பம்னு சொன்னாங்க, அதனால் நான் அதை பற்றி உங்ககிட்ட கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது நான் கேட்கல, ஆனால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா காவேரி, இதோட சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே இல்லடி, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடி, வெண்ணிலா விஷயம்லாம் அதெல்லாம் என் மனசுலேருந்து நான் இப்போவே தூக்கி போட்டேன்டி, எனக்கு தேவை என் குழந்தை தாண்டி, எனக்கு இது போதும் காவேரி அப்படி சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக அழறாரு. காவேரி அழறாங்க. எனக்கு இது போதும்டி, எனக்கு நம்பிக்கை கொடுக்குறதுக்கும் எனக்கு தைரியம் கொடுக்குறதுக்கும் எனக்கு ஒரு குழந்தை வந்துடுச்சுடி, என் வாழ்க்கைக்கு எனக்கு இது போதும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. காவேரி அழறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் காவேரி, இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண வேண்டி, எல்லா பிரச்சனையும் எனக்கு என் குழந்தை விடுதலை கொடுக்கணும் நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சந்தோஷம் அடைகிறாங்க காவேரி.